ஹே கைஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபேன்டெயில்னு சொல்லுவாங்க, இல்லை ஆடும் புறான்னு சொல்லுவாங்க, சில பேர் மயில் புறான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக ஃபேன்டெயிலை பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிப்பாங்க. இந்தியன் ஃபேன்டெயில், இங்கிலீஷ் ஃபேன்டெயில், அமெரிக்கன் ஃபேன்டெயில் 3ஆக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஃபேன்டெயில். இந்தியன் ஃபேன்டெயில் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் மார்க்கிங்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. கொண்டை இருக்கான்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பூட்டுன்னு சொல்லுவாங்க, பூட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வால் வந்து 90 டிகிரியில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஷேக்கிங் பார்ப்பாங்க. மொஸ்கிக்கு எப்படி ஷேக்கிங் இருக்குமோ அதேமாரி ஆடும் புறாவுக்கும் ஷேக்கிங் பார்ப்பாங்க. இந்தியன் ஃபேன்டெயிலில் கலர் வெரைட்டிஸ் தான், அதிலே சப் வெரைட்டிஸ் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் ஃபேன்டெயில். இங்கிலீஷ் ஃபேன்டெயிலை பேசிக்காக வந்து நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஷீல்டு, டெயில் மார்க்கு, பாடி மார்க்கு, இதுமாரி 3ஆக பிரிக்கலாம். இங்கிலீஷ் ஃபேன்டெயில்னு எடுத்துக்கிட்டாலே அதுங்களுக்கு வந்து ஸ்பைக்கு இல்லை கொண்டான்னு சொல்லக்கூடியது இருக்காது, பூட்டும் இருக்காது அதுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷீல்டு பார்ப்போம். ஷீல்டுன்றது பார்த்திங்கன்னா ரெக்கையில் மட்டும் கலர் இருக்கும், பாடி ஃபுல்லும் ஒயிட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாரி கொண்டையும் இருக்காது, பூட்டும் இருக்காது. வால் வந்து 90 டிகிரியில் இருக்கணும், ஷேக்கிங் இருக்கணும். இதுதான் வந்து ஷீல்டோட மார்க்கிங். ஷீல்டு பார்த்திங்கன்னா நிறைய கலரில் அவைலபிள் இருக்கும். மோஸ்ட்டாக பிளாக்கு, சாண்டில், ரெட்டு, இதுமாரி நிறையா கலரில் வந்து ப்ளூ பாரு, இதுமாரி நிறையா கலரில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஷீல்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், ஏன்னா உடம்பு ஃபுல்லும் ஒயிட்டாக ரெக்கையில் மட்டும் கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ப்ரீடு பார்க்க. எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெயில் மார்க். டெயில் மார்க் பார்த்துட்டிங்கன்னா வாலில் மட்டும் கலர் இருந்து உடம்பு ஃபுல்லும் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் டெயில் மார்க். அதேமாரி நான் சொன்ன மாரி பூட்டும் இருக்காது, ஸ்பைக்கும் இருக்காது, வால் 90 டிகிரியில் இருக்கும், ஷேக்கிங் இருக்கும். இது டெயில் மார்க். இந்த ப்ரீடுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது கலர் வெரைட்டிஸ் மோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டு, பிளாக்கு, அதுக்கப்புறம் சாண்டில், இதுதான் மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கும். வேறு கலர்ஸும் கிடைக்கும், இது வந்து மோஸ்ட் காமனாக கிடைக்கக்கூடிய கலர்ஸ். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாடி மார்க். பாடி மார்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ஃபுல்லும் கலர் இருந்து வால் மட்டும் ப்யூர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் பாடி மார்க். தலையில் கொண்டை இருக்கக்கூடாது, அதேமாரி பூட் இருக்கக்கூடாது, வால் 90 டிகிரியில் இருக்கணும், ஷேக்கிங் இருக்கணும். இதுதான் பாடி மார்க். இது வந்து நிறையா கலரில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கன் ஃபேன்டெயில். அமெரிக்கன் ஃபேன்டெயில் பார்த்திங்கன்னா பேசிக்காக 2ஆக பிரிக்கலாம். அமெரிக்கன் சேடில், அதுக்கப்புறம் வெறும் அமெரிக்கன். அமெரிக்கன் பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ப்ரீடு. ஸோ இப்போ அதோட மார்க்கிங்ஸ் பார்த்துடலாம். கொண்டை இருக்கணும், ஹெவி பூட் இருக்கணும், நல்ல பாடி நல்ல ஹெவியாக இருக்கணும், பார்க்க பூரா சைஸாக இருக்கும். அதேமாரி வால் நல்ல லென்த் இருக்கும், ஆனால் தூக்கிக்கிட்டு இருக்கும் வால். இதுதான் அமெரிக்கனோட மார்க்கிங். பக்காவான அமெரிக்கன் வந்து நல்லா பார்த்தாலே தெரியும் சைஸு. இந்தியன் ஃபேன்டெயிலில் டபுள் மடங்கு இருக்கும் அமெரிக்கன், அதுதான் அமெரிக்கன். மோஸ்ட் ஆஃப் த கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது அமெரிக்கன். எல்லா கலர்லேயுமே இருக்கும். ஆல்மண்டு, ரெட்டு, சாண்டில் எல்லாம் வந்து எவர் கிரீன் கலர், எப்போயுமே அதுக்கு வேல்யூ வந்து குறையாது அமெரிக்கனில் இந்த கலருக்கெலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் வந்து சேடிலை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து இங்கிலீஷ் ஷீல்டு இருக்கோ அதேமாரி அமெரிக்கன் சேடலில் ரெக்கையில் மட்டும் கலர் வந்து இதேமாரி ஹெவி சைஸு, 90 டிகிரி வால், ஹெவி பூட்டு, நல்ல கொண்டையில் சைஸாக புறா இருந்துச்சுன்னா அதுதான் அமெரிக்கன் சேடில். இந்த புறாவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் எதுவும் இல்லை டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ப்ரீஃபாக ஒவ்வொரு இங்கிலீஷ் ஃபேன்டெயில், இந்தியன் ஃபேன்டெயில் தனித்தனியாக அதுங்களுக்கு வீடியோ போட்டு அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பார்த்த இந்த வெரைட்டியில் எந்த வெரைட்டி உங்களோட மோஸ்ட் ஃபேவரட்ன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள்.